லாட் ஆஃப் மூமெண்ட்ஸ் எனக்கு பேச முடியல, கண் கலங்குச்சு, அதெல்லாத்தையும் அடக்கிட்டு நான் இங்க வந்து பேசிட்டு இருக்கேன். கல்வியே கல்வியே மனம் போல் வாழ்க்கை, நினைச்சது எல்லாமே நடக்கும். இந்த ஆட்டத்தை போடுறதுக்கு எனக்கு ஒரு 10 வருஷம் ஆச்சு இந்த ஃபார்முக்கு வர்றதுக்கு. இந்த ஆட்டம் ஆடுறாங்க, 3 நாள் பிராக்டிஸா நம்ம அகரம் தம்பி தங்கைகள் பண்ணியிருக்காங்க. இதைய ஷெரீஃப் மாஸ்டர் ரொம்ப நன்றி. நீங்க ஒரு வாட்டி அகரம் பில்டிங் வந்தீங்க, ஜெயஸ்ரீ அன்னைக்கு உங்களை பிடிச்சாங்க. இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு இவெண்ட் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஜெயஸ்ரீ, தேங்க்யூ ஜெயஸ்ரீ, ஷெரீஃப் மாஸ்டர் பிடிச்சதுக்கு. பதினஞ்சு வருஷத்தோட பயணத்தோட ஒரு அழகான ஒரு நிறைவு நாள், ரொம்ப அழகான ஒரு மாலை பொழுது எல்லாத்தினாலையும் நம்மளுக்கு நடந்திருக்கு. கல்விங்கிறது வெறும் அறிவு மட்டும் கிடையாது, அது ஒரு செயலா பார்க்கிறேன், அன்பு நிறைந்த ஒரு செயலா பார்க்கிறேன். தகுதியான முதல் தலைமுறையைச் சேர்ந்த மாணவர்கள் கல்லூரிக்கு போய் பட்டப்படிப்பு படிக்கணும் அப்படிங்கறக்காக நிறைய கல்லூரிகள், நிறைய நன்கொடையாளர்கள், நிறைய நிறுவனங்கள், நிறைய தன்னார்வலர்கள், அத்தனை மென்டர்ஸ், அத்தனை தன்னார்வலர்கள் நம்மளுக்கு அவங்களோட நேரத்தை கொடுத்துருக்காங்க, அவங்க நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க, அவங்க பொருளை கொடுத்துருக்காங்க, அவங்களோட அர்ப்பணிப்பை கொடுத்துருக்காங்க. ஏன் மாதம் 300 ரூபா அப்படின்னு உங்களை முன்ன பின்ன தெரியாதவங்க உங்க மேல நம்பிக்கை வச்சு மாசம் மாசம் அந்த 300 ரூபா கொடுத்து நீங்க எப்பயாவது படிச்சிடணும் அப்படின்னு உங்க மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அந்த நம்பிக்கையெல்லாம் நீங்க ரொம்ப ரொம்ப அழகா நிறைவேற்றிருக்கீங்க. அது நான் ஏன் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னா, நீங்க வெறும் ஒரு காலேஜுக்கு போய் நல்ல மார்க் வாங்கி ஒரு நல்ல வேலைக்கு போய் நல்ல சம்பளம் வாங்கி உங்க குடும்பத்தை மட்டும் ரொம்ப நல்லபடியா பார்த்துட்டு உங்களால கண்டிப்பா உங்க குடும்பத்துல இது வரைக்கும் பார்க்காத ஒரு வளர்ச்சியை நீங்க கொடுத்துருக்கீங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனா அது ஒரு பெருமையை கொடுத்துருக்குமா அப்படின்னா அது தெரியல. ஆனா நீங்க கமல் சார் அவர்கள் சொன்ன மாதிரி 20-22 வயசுலயே மற்ற மாணவர்களை படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துக்காக, உங்களை மாதிரியே கஷ்டப்படுற மாணவர்கள் மறுபடியும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் அகரம்ல நீங்க வாலண்டியர்ஸா சேர்ந்திருக்கீங்க. அலுமினைஸ் திரும்பி தம்பிகளை தங்கைகளை கைப்பிடிச்சு மேல தூக்கி இருக்கீங்க. கார்த்தி சொன்ன மாதிரி இன்னும் நிறைய மாணவர்கள் மாணவிகளுக்கு இந்த உதவி தேவைப்படுது. அவங்க இன்னும் இருட்டில் இருக்காங்க, இன்னும் இதே மாதிரி வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வர வேண்டியது இருக்கு. இதே மாதிரி இந்த விளக்கு திரும்பி எல்லாருக்கும் பகிர வேண்டிய நேரம் இன்னும் இருக்கு. நான் அகரம் ஆரம்பிக்கும் போது 2006 கேட்ட கேள்விதான், இப்பவும் முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்களா, கல்லூரிக்கு போகாத பட்டப்படிப்பு படிக்காதவங்க இன்னும் ஒரு குடும்பத்தில் இருக்காங்களா அப்படின்னு தெரியாம கேட்ட கேள்விதான் அகரம் ஆரம்பிக்கிறதுக்கான காரணமா இருந்துச்சு. இப்போ 2025 பேசிட்டு இருக்கோம். 2026 இதே மாதிரி முதல் தலைமுறை மாணவர்கள் இருப்பாங்க. ஒரு தங்கைக்கு எல்லா ஆர்வமும் இருக்கும், ஆனா ஒரு காலேஜ் அப்ளிகேஷன் வாங்குற கூட காசு இருக்காது. அப்பா அம்மா கூட வேலைக்கு நீ வர வேண்டாம் படின்னு சொல்லுவாங்க, ஆனா பணம் மட்டுமே அவங்களுக்கு ஒரு தடையா இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு மறுபடியும் இது ஒரு அப்பீலா வைக்கிறேன். அகரம் இருக்கவங்க நிச்சயமாக மறுபடியும் அவங்க உறுதிமொழியில் சொன்ன மாதிரி ஒருத்தரையாவது படிக்க வைப்பாங்க. இதை லைவா பார்த்துட்டு இருக்கவங்க மற்றவங்க உரிமையோட கேட்குறேன், ரொம்ப உரிமையோட கேட்குறேன், மாதம் 300லயாவது உங்களோட பங்கு இருக்கணும் அப்படின்ட்டு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். அது சரியான மாணவரை போய் சேரும், சரியான மாணவியை போய் சேரும், அவங்களோட வாழ்க்கையும் இந்த மாதிரி மாறும். ஸோ கண்டிப்பாக இது வரைக்கும் அகரம் பற்றி தெரியாதவங்களோ இல்லாட்டி அகரமில் எப்படி பண்ணலாம்னு நினைக்கிறவங்களோ மாதம் 300 அப்படிங்கிற ஒரு நாளைக்கு 10 ரூபா, ஒரு மாதத்தில் 10 ரூபா கொடுத்தீங்கன்னா அது 300 ரூபா மாறும். அது ஒரு மாணவி ஒரு மாணவன் அவங்களோட குடும்ப சூழலை இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அவங்கள வேற ஒரு வளர்ச்சியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உங்கள் மூலமாக அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லையா உங்களோட நேரத்தை கொடுங்க. இன்னும் விமன் வாலண்டியர்ஸ் எங்களுக்கு நிறைய வேணும். we really need நிறைய பெண்கள் வாலண்டியர்ஸாக வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். அவங்களோட மாற்றம் அவ்வளோ கண் கூட பார்த்துருக்கோம். we really need lot of women volunteers, mentors அகரம்க்கு. இல்லாட்டி உங்களோட திறமையை கொடுங்க.
நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்த பகிருங்க, உங்களோட அறிவை கொடுங்க, உங்களோட அனுபவத்தை கொடுங்க, ஏதாவது ஒரு வகையில் கொடுங்க. இது எதுவுமே பண்ண முடியலையா, எங்கே இருந்தாலும் அகரத்துக்கு உங்களோட அன்பும் ஆசீர்வாதமும் என்றைக்குமே தேவை. கல்விங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்த ஆயுதம். அகரமில் என்னையும் சேர்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த குடும்பத்தில் நான் ஒருத்தனா இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப பெருமைப்படுறேன். கல்வியே கல்வியே. ரொம்ப நன்றி. பத்திரமா வீட்டுக்கு போங்க. இது வாலண்டியர்ஸ் எல்லாரும் சேர்ந்து பண்ண ஒரு ப்ரோக்ராம். எல்லாருக்கும் ஷட்டில் பஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கு. சீக்கிரமா இருட்டிரும். ஸோ பொறுமையாக, மற்றவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாம, குறிப்பா பெண்களுக்கு குழந்தைகளுக்கு இடைஞ்சல் இல்லாம அழகா நம்ம வெளியில போயிட்டு பஸ்ல ஏறுவோம், பாதுகாப்பா திரும்பி வீட்டுக்கு போவோம். மனம் போல் வாழ்க்கை, நினைச்சது எல்லாமே நடக்கும். ஓகேயா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுரா, ரொம்ப சந்தோஷம். ஹேட் லாட் ஆஃப் மூமெண்ட்ஸ். எனக்கு பேச முடியல, கண் கலங்குச்சு, அதெல்லாத்தையும் அடக்கிட்டு நான் இங்கே வந்து பேசிட்டு இருக்கேன். அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. சல்யூட், ஹேட்ஸ் ஆஃப். உங்களோட விடாமுயற்சிக்கு அகரம் வந்து அவ்வளோ சந்தோஷப்படுது, உங்களை நினைச்சு அவ்வளோ பெருமைப்படுது. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஃபார் பீயிங் வித் அஸ். டிடி, தேங்க்யூ. உங்களை 6 hours நிக்க வச்சுட்டேன் அதுக்காக.